இப்போ தமிழக பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடுகள் எல்லாமே கோமாளித்தனமாக இருக்கு. அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நடுவில் கோமாளி ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தா போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமே அப்படிங்கிறது, அப்புறம் ஷூ போட்டுன்னு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்டில் வெறும் காலோட நடந்து போகிறோம் இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போட்டுக்கலன்னு என்ன ஆகிடும்? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணா இவர் விஜய்க்கு அட்வைஸ் பண்ணுறார். இவரே டெபாசிட் போன எத்தனை இந்த 40 சீட்டில் எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? நான் சொன்னேன் 40 சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு. அப்போ எல்லாரும் அண்ணாமலை அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க. என்ன பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது. இதோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய். அவரால் ஒரு இஃப்தார் நோன்பை கூட ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸாக பண்ண முடியும். என்ன பண்ணியிருக்கணும்? இஃப்தார் நோன்பு நடத்துறதுனா முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, கட்சிக்காரங்க நீங்கள் வராதிங்க, இன்னொரு ஹாலில் போடுங்க. அங்கே கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரியில் 3-4 சந்தில் நின்று ஜெயிச்சார் குஷி ஆனந்த், அவரை வச்சு அங்கே நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு குள்ளா போட்டு எனக்கு புரியவே இல்லைங்க. நான் கூட 2 இஃப்தார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டேன். நான் தான் இதே விபூதி குங்குமத்தோடு போனேன். அந்த நோன்பின் முறையை அதை நான் பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போகிறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமாக மாறி போகணும்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? அப்போ சுனத்களை எதுக்கு போகிறோன்னு என்ன பண்ண முடியும்? விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முதல்ல கேரவனை விட்டு இறங்கி பப்ளிக்கில் வர பாருங்க. பவுன்சரெல்லாம் முதல்ல வச்சுக்காங்க. ஒய் கேட்டகரி இவர் கேட்டாருன்னா சொன்னால் அது விஜய்க்கு மைனஸ். மக்களை நெருங்க விடாமல் பார்த்துப்பாங்க. அண்ணாமலை கேட்டார்னா அந்த ஆளுக்கு ஆசை. போலீஸில் அவருக்கு கீழே கான்ஸ்டபிள்லாம் சல்யூட் அடிச்சாச்சு, இவர் பல பேருக்கு சல்யூட் அடிச்சாச்சு, நமக்கு சல்யூட் அடிக்க ஒரு 10 பேர் கவர்மெண்ட் கொடுப்பாங்களேங்கிற ஆசை. அண்ணாமலை என்ன நேர்மையானவர்? நான் நேர்மையானவன்கிறார். அப்புறம் எதுக்கு செங்கல் சூளையில் போய் ரெய்டு வந்தது?